ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் நியூ இயர் ஸ்பெஷல் பொரி உருண்டை ரெடி பண்ணியிருக்கேன். லீவ் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனடியாகவே காலி ஆயிரும். எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். துருவிய சர்க்கரை 1 கப் எடுத்திருக்கேன். கப்பில் நல்லா ப்ரெஸ் பண்ணியே வச்சுருக்கேன். எந்த கப்பில் சர்க்கரை அளந்தோமோ இதே கப்பில் தான் தண்ணீரும் ஊற்ற போகிறோம். பொரியுமே இதே கப்பில் அளந்து எடுக்கணும். 1/4 கப் தண்ணீர் ஊற்றுதேன். சர்க்கரையில் இருக்கக்கூடிய மண் தூசுகளை எடுக்கணும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஃப்ளேமை ஆன் பண்ணி சர்க்கரையை மெல்ட் பண்ணி வடிகட்டி எடுத்துடலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு ஒரு வடிகட்டியில் வடித்து எடுக்குதே. இதில் மண் தூசுகள் இருந்தால் தங்கிரும். பாருங்கள், சர்க்கரையில் இருந்த தூசுகளை வடிகட்டின சர்க்கரை வேறொரு கடாயில் வச்சுருக்கேன். ஃப்ளேமை ஆன் பண்ணி பொரி உருண்டைக்கு சர்க்கரை பாகு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல மொறுமொறுப்பான பொரி உருண்டை செய்யணும்னா பாகுபதமும் கண்டிப்பாக கரெக்டான மெத்தடில் பாகுபதம் வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சர்க்கரை பாகு ஃபஸ்ட்டு நல்லா பதஞ்சி கொதித்து வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் பொரியை போடக்கூடாது, நமத்து போயிடும். கல் பதம் வந்த பிறகு போடும்போது பொரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தட்டையான பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கணும். பதம் செக் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம் இந்த பொரி உருண்டைக்கு. பாருங்கள், ஓரளவு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் செக் பண்ணி பார்க்கலாம். சர்க்கரை பாகை கொஞ்சமாக எடுத்து இந்த தண்ணீரில் ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள், ஊற்றும் போதே சர்க்கரை பாகு நல்லா லூஸாக இருக்குது. பாருங்கள், கலந்து போகுது. இனி கொஞ்சம் இருக்கணும். அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த டைமில் பாகு பதம் செக் பண்ணலாம். நல்லா இறுகி வந்துட்டு இருக்கு. 2வது முறை செக் பண்ணுதோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கையில் எடுக்கும்படி வருது. இந்த பொரி உருண்டைக்கு கல் பதம் வரணும். கையில் எடுக்கும்படி நல்லா உருண்டையாக வந்துட்டு இருக்குது. இதுக்கும் அடுத்த ஸ்டேஜி. இது கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிட்டு போகுது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா இறுகி வந்துட்டுது. எடுத்து பார்க்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லாவே வருது. பாருங்கள், கையில் அப்படி வந்துட்டுது. நல்லா குயிக்காக வந்துட்டுது. உருண்டையாக உருட்டி எடுத்துட்டேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், டங்குன்னு சத்தம் கேட்கு. இதுதான் கரெக்டு பதம். சர்க்கரை பாகு கல் பதத்துக்கு வந்துட்டுது. போதும், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஃப்ளேவருக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போடுதேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எந்த கப்பில் சர்க்கரை அளந்தமோ அதே கப்புக்கு 4 கப் பொரி அளந்து வச்சுருக்கேன். பொரி எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இந்த பொரி உருண்டை சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். ஹெல்த்தியான பொரி உருண்டை. நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிடணும். ஆரட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. இந்த மாதிரி ஒரு கரண்டியில் லைட்டாக தண்ணீர் தொட்டு டைட்டாக இப்படி பிடிச்சி எடுத்துடணும். சர்க்கரை பாகில் பொரி சேர்த்ததும் லைட்டாக தான் சூடு இருக்கும், அதிகமான சூடு இருக்காது. ஒரு பால்ஸ் ரெடி ஆகிட்டு, பொரி உருண்டை ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு கையில் பிடிக்க வரையிலனா இந்த மாதிரி
ஒரு கரண்டியை வச்சு பொரி மிக்ஸ் எடுத்து இந்த மாதிரி கையாலேயே இப்படி பிடிச்சிடணும். இது ஈஸி மெத்தட். ஏலக்காவும் நெய்யினுடைய ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது. அதிகமான தண்ணீர் தொடணும்னு அவசியம் இல்லை. 2 டிராப்ஸ் தண்ணீர் கையில் பட்டால் போதும். சர்க்கரை பாகுமே நல்ல சூடாக இருக்கும். கையில் படாமல் நல்லா கேர்ஃபுல்லாக உருண்டை பிடிச்சிக்கணும். சர்க்கரை பாகு மட்டுமே கையில் பட்டுதுன்னா ஒட்டிக்கிடும், வராது. இதை கவனித்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஹெல்த்தியான பொரி உருண்டை. கூல் ஆயிட்டுனா உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. இதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் ஆகும்போது கூல் ஆயிரும், உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. கடாய் எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சு லைட்டாக ஃப்ளேமை ஆன் பண்ணி சர்க்கரை பாகு மெல்ட் ஆகி லூஸ் ஆயிரும். உருண்டை பிடிக்கிறதுக்கு இப்போ குயிக்காகவே வரும். எல்லா பொரி உருண்டையும் பிடிச்சாச்சு. வாவ், பாருங்கள், நல்லா சூப்பராக பொரி உருண்டை ரெடி பண்ணியாச்சு. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குட்டீஸாக இருக்கும்போதே இந்த பொரி உருண்டை நல்லாவே சாப்பிட்ருக்கோம். எந்த காலத்திலையும் அழியாத ஒரு ஸ்நாக்ஸ் எதுன்னு கேட்டால் பொரி உருண்டையும் ஒன்று. பாருங்கள், கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குன்னு கடிச்சு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.